Namo Himalaya, sending you all love and light. Cut to the chase அப்படின்னா சுத்தி வளைக்காம பாயிண்ட்ல வந்து பேசுறது. என்ன சொல்ல வரீங்களோ அதை மட்டுமே ஃபோக்கஸாக இருந்து செயல்படுத்துறது. நீங்க தேவையில்லாம மற்றவங்க கிட்ட இந்த கதை அடிக்கிறது, கதை பேசுறது, அங்க என்ன ஆச்சு இங்க என்ன ஆச்சு, காசிப் மாதிரின்னு சொல்லலாம். ஆனா ஒரு விஷயத்தையே வந்து சில பேர் ஒரு ஸ்டோரி டெவலப்பிங் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க செய்யக்கூடிய செயல்களை வந்து ஸ்டோரி டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க போற வரவங்க கிட்ட அப்படின்னா கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஆகவே ஆகாது. ரொம்ப கஷ்டமா ஆயிரும். நம்ம சொல்லுவாங்கல்ல, எல்லார்த்துக்கிட்டயும் சொன்னா ஏதோ கண்ணு பட்டுரும் அப்படின்னு. அது கண்ணு படுறது இல்ல. ஒரு விஷயம் இல்லாம இருக்கிறனால, நம்ம ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால, இந்த யூனிவர்ஸ் என்ன நினைக்கும்னா, ஓகே இவன் கேப்பபிள் இல்ல போல இருக்குன்னு சொல்லி அந்த போர்ட்டல க்ளோஸ் பண்ணி விட்டுரும். இத நான் செய்ய போறேன், இத நான் செய்ய போறேன், இது செய்ய போறேன்னு அப்படி யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன ரீசன் இதுதான். அப்ப ஸ்டோரி டெல்லிங்கே இருக்கக்கூடாது. என்ன விஷயமோ அத பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லிட்டு விட்டுறணும். உங்க டீம்லயும் சரி, வீட்லயும் சரி உட்கார்ந்து கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. புரியலன்னா புரிய வைங்க. அது வேற கட்டம். ஆனா, எல்லாத்தையுமே வந்து ஒரு கதையாவே ஒரு பாயிண்ட்ட குடுத்தா பேசிட்டே இருக்காங்கன்னா, அவங்க கூட நீங்க உட்கார்ந்து கேட்க கேட்க என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜிய நீங்க புல் பண்ணிட்டே இருப்பீங்க. அவங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டுல கொலாபரேஷன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்டிங் ஃபீல். சில பேர்கிட்டலாம் பேசிட்டே இருந்தீங்கன்னா, ஃபுல்லா டயர்ட் ஆயிரும். நல்லா தான் எனர்ஜியா இருந்தேன், என்னன்னே தெரியல அப்படின்னு. டயர்ட் ஆயி தூங்கிருவாங்க சில பேரெல்லாம். இதெல்லாம் என்ன ரீசன்னா, அவங்க பாயிண்ட்டா பேசாம கதை கதையா பேசுவாங்க. அவங்க எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்ட அடிச்சு நவுத்தி உங்கள கீழ தள்ளிரும். இது நல்லா இருந்தா ஓகே. சரி, இது நல்லா இருக்கும்போதே இப்படி நல்ல ஸ்டோரி டெவலப்பிங்கா இருந்தா. ஒருவேள வாட் இஃப் நெகட்டிவ் பீப்பிள் கிட்ட இப்படி ஒரு கேரக்டரிஸ்டிக் கதை கதையா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப உங்கள அஃபெக்ட் பண்ணும். உங்கள கன்ஃப்யூஸ்டு.காம்ல போய் விட்டுரும். உங்களுக்கு நில குழஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இதனால தான். அளவா பேசணும். ஆனா கரெக்ட்டா பேசிட்டு விட்டுறணும். ஒரு பொருள் வேணும்னாலும் சுத்தி இழுத்து மூக்க தொடுறது, இந்த கதையெல்லாம் வைக்கவே கூடாது. யூனிவர்ஸ் கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னா, இதுதான் எனக்கு அப்படின்ற மாரி கிளாரிட்டி இருக்கணும். என்ன செய்யணும்? எனக்கு என்ன வேணுன்ற கிளாரிட்டி இல்ல அப்படின்னா, இந்த மாரி ஸ்டோரி டெல்லிங்ல அந்த மாரி ஆட்களோட போய் பழகுற நிலைமையும் வந்துரும். உங்களுக்கும் அந்த மாரி ஒரு ஃபீச்சர் இன்பில்ட்டாவே வந்துரும். இதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். சில பேருக்கு வந்து சக்சஸ் ரேட்டே இருக்காது. என்ன காரணம்னா இதுதான். ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியரா, ஷார்ட்டா, பாயிண்ட்டா அப்படி பேசுற நபர்கள் பார்த்தீங்கன்னா, நம்மள என்ன நினைப்போம், ஓகே ரொம்ப ஃபோகஸ்டா இருக்காங்க ஆளுங்க. இப்ப அவங்கள்ட்டலாம் பேச முடியாது. ஸோ இந்த மாரி ஒரு பவுண்டரி செக்யூர்மென்ட் அவங்களுக்குலாம் இருக்கும்போது, உங்களுக்கு ஏன் போட முடியல? நெறைய மேனேஜர்ஸ் அப்படி இருப்பாங்க. வீட்லயே சில பேர் அந்த மாரி தான் இருப்பாங்க. இவர்கிட்டலாம் பேசவே முடியாது. அவரு 2டே லைன்ல முடிச்சுருவாரு. அப்படிலாம் இருப்பாங்க. அந்த மாரி நம்மளும் அந்த ஆட்டிட்யூட கொஞ்சம் கல்டிவேட் பண்ணணும். பட் எங்க பேசணுமோ, அங்க எடுத்து சொல்லணும். குழந்தைங்கள வளர்க்குறதில்ல, அதெல்லாம் ஓகே. அதுக்காக அதையே ஸ்டோரி டெல்லிங்காவே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அது நாளடைவுல என்ன ஆகும்னா, உங்கள மாரியே அதுவும் வர்றதுக்கு நெறையா காரணங்கள் வரும். அப்புறம் அது உங்களுக்கு தலைவலியா கூட வந்துரும். எந்த செயல செஞ்சாலும், உங்களுக்கு மொதல்ல அதுல இருக்கிற பாயிண்ட், கிளாரிட்டி இருக்கா? அப்படின்றத பார்க்கணும். இது எல்லாமே உங்களுக்கு செல்ஃபாவே வந்து அனாலிசிஸ் பண்ணியிருப்பீங்க. எப்போ பண்ணுவீங்கன்னா, மீ டைம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க டெய்லி லைஃப்லயே வந்து ஃபாலோ பண்ற நபர்களா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இந்நேரம் கட் டூ த சேஸ் அந்த மாரி பாயிண்ட்டா பேசுற மாரி வந்திருப்பீங்க, இந்நேரத்துக்கு. சில பேர் அந்த மாரி இருக்கிறாங்கன்னா, நீங்க அத அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிருப்பீங்க. போகாத நபர்கள் தான் இந்த மாரி என்ன பண்றது? சும்மா அப்படியே லைஃப்ப வாழ்றது. எந்திரிச்சோம், அப்படியே சாப்பிட்டோம், அப்படியே 4 வீடியோ பார்த்தோம். இந்த மாரி இருக்கக்கூடாது. இதுல இந்த வீடியோ பார்க்கறதுல கூட கட் டூ த சேஸ். என்ன பார்க்கணும்? என்ன கேட்கணும்? இத என்ன செயல்படுத்த போறோம்ன்ற கிளாரிட்டி இருக்கணும். நம்ம ஒண்ணும் வேல பார்க்கல. நம்மளுக்கு என்ன? அப்படின்ற தன்மையெல்லாம் விட்டுருங்க.
எல்லாருக்குமே இந்த பூமியில ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ட கண்டுபிடிங்க. அத விட்டுட்டு சும்மா எந்திரிச்சேன், தூங்குனேன், சாப்பிட்டேன். இவ்வளவுதான் என் வாழ்க்கை. எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் இது ஈக்குவல் தான். என்னத்துக்கும் தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அத புரிஞ்சுக்கோங்க. யாருன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கண்டுபிடிங்க. பிரியாரிட்டி வந்து செட் பண்ணுங்க. பவுண்டரி செட் பண்ணுங்க. பிரியாரிட்டி கண்டுபிடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. பல பேர் கண்டுபிடிச்சிட்டு அதை செயல்படுத்த முடியல. வாய்? ஏன்னா நீங்க இந்த ஸ்டோரி டெல்லிங் ஆட்கள்கிட்ட போய் உங்களோட ப்ரியாரிட்டியை சொல்லும் போது செயல்படுத்த முடியாம போயிடும். ஸோ செட் யுவர் பவுண்டரி. இந்த பவுண்டரிக்குள்ள இந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பா வர முடியாது. கம்மிங் பேக் டு 2025, 2012 நம்ம ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ள வந்தாச்சு. நாசாவோட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து சோலார் ஃப்ளேர்ஸ் வந்து சீக்கிரமாகவே வரக்கூடிய தன்மைகள், அங்கே சன் ஸ்பாட் ரொம்ப பெருசாக மேசிவ் ஸ்பாட் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ எந்த சமயத்துலையுமே இப்படி ஒரு ஃப்ளேர் அடிக்கிறதுக்கு, பூமி மேலே அடிக்கிறதுக்கு, பூமி மேலே இல்லை, அது போகிற வழியில் அப்படி இருக்கு. அது பூமி பாதையில் இருக்கிறனால நம்மளுக்கும் அது அடிக்கும். இதெல்லாம் நெகட்டிவிட்டி கிடையாது. இட் இஸ் ஆல் கம்மிங் டு கிளென்ஸ் யூ. அப்பதான் நடக்குமா? அப்போ இப்பெல்லாம் உண்மையா இல்லையான்னு கேட்டால் நோ. 2024, 2025 2 வருஷமே ஃபோட்டான் பேக்கெட், அதாவது லைட் பேக்கெட். நீங்களும் சரி, நானும் சரி, இறைவன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவம் தான் உள்ள இருக்கு. நம்மளுக்கு தெரியல. அந்த லைட் பார்ட்டிக்கலை கிளென்ஸ் பண்றதுக்கு லைட் பேக்கெட்டா போட்டுட்டு இருக்காங்க. யாருங்க போடுறா அப்படின்னா கிரியேட்டர்னு வச்சுக்கலாம். காஸ்மிக் பீயிங்ஸ், காஸ்மிக் எனர்ஜிஸ், அவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க டு கெட் அப்கிரேடட். இதுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டுமே வெளிச்சம். 3D வாழ்க்கை வாழவே கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் 3D இட்ஸ் அ ஃபால்ஸ் ரியாலிட்டி. அது ஒரு இல்யூஷன், மாயை அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிங்க. அதுலயே மூழ்கிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 3D வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களோட சோல் ப்ராஃபிட், சோல் குரோத், ஆன்ம பலம், அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க அதை பார்க்கணும். சும்மா பிறந்துட்டு அதை வந்து திருப்பி சாகிறது இது பேர் இல்லை. இட்ஸ் எ ட்ராப். இந்த லைஃப் டெத் சைக்கிள்ல இருந்து வெளியில வரணும்னா திஸ் இஸ் அன் அமேசிங் டைம். எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. தயவு செஞ்சு இந்த 5 பாயிண்ட்ஸ்ல எவ்வளவுகளவு உங்களால மேக்ஸிமம் ஒரு ஒரு நாளும் இனி அசென்ஷன் நோக்கி மட்டுமே. we never know when it will happen. ascension means சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா 3Dல இருந்து 5Dல போறது, அதாவது தேர்ட் டிமென்ஷன்ல இருந்து ஃபிஃப்த் டிமென்ஷன். உங்க கான்சியஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகிற நேரம் இதுதான், அப்கிரேட் ஆகிற நேரம் இதுதான். நம்மளுக்கு தெரிஞ்ச ரியாலிட்டியை வச்சுக்கிட்டு இது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வாழ்ந்தீங்கன்னா சத்தியமா நீங்க மாட்டிக்குவீங்க. நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன். தியானம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஃபோக்கஸ் வருது வரலை எதா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்குன்னு ஒரு மேட் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் நீங்கள் யூஸ் பண்ணுற மேட் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. யூ ஷுடன்ட் ஷேர் யோர் மேட். சீக்கிரமா எழுந்திரிச்சு தியானம் பண்ற வழியை பாருங்க. டிம் யுவர் லைட். ரொம்ப வெளிச்சத்துல உட்காந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபோக்கஸ் வராது. இனிஷியல் டேஸ் பிகினரா இருக்கீங்கன்னா. அதுக்கப்புறம் நீங்க எந்த கூட்டத்துல வேணாலும் பண்ணலாம், எப்பேற்பட்ட வெளிச்சத்துலயும் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம் அதுக்கப்புறம். பட் இனிஷியலா இந்த மாதிரி எல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கு which will mold you into a beautiful person. ரொம்ப நேரம் பண்ணீங்கன்னா அது பேர் தவம். 2 hours 3 hours இட்ஸ் அமேசிங் டைம். மெடிடேஷன்னா பல பேருக்கு ஏன் ஓடி போயிடுறாங்க. அப்படி இல்லை. கனெக்டிங் வித் யுவர் செல்ஃப். உங்களோட நீங்கள் வந்து உங்களோட கம்பேனியன்ஷிப் பிடிக்கும் அப்படின்னா மெடிடேஷன் ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு வரும். இதுதான் உண்மை, சீக்ரெட் இதெல்லாம். நம்பர் 2 இஸ் த கம்பேஷன், கருணை. இறைவன் எப்படி இருக்கிறார்? கருணை வடிவமாக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே ரொம்ப உருகி அழுதோம், நான் மன்னிச்சிருங்க இறைவா அப்படின்னு சொன்னேன், மன்னிப்பு வரதான் செய்யும். எவ்வளோ பெரிய கார்மிக் டெபாசிட்டே இருந்தாலும் அதை தாண்டி செயல்படுத்துறாங்க அப்படின்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், ஆனா அது ஒண்ணுதான். இட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி ஒன் சோர்ஸ். அந்த தன்மை உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். யூ ஷுட் ஆல்சோ ஃபர்கிவ். நீங்களும் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க. நாட் இன்சைட் யுவர் ஃபேமிலி, அவுட் சைட், ஸ்ட்ரேஞ்சர்ஸ். காக்கா, குருவி, எறும்பு, ஒரு செடி, மரம், எதா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணலாம். And number 3 is the power of surrender, சரணாகதி. என்ன நடந்தாலும் சரணாகதி. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு பார்க்கும் போதேனாலும் சரணாகதியில் இருக்கணும். பர்ஸு தொலைஞ்சிருச்சே அப்படின்னாலும் சரணாகதியில் இருக்கணும். எதுக்கோ ஆண்டவர் நிகழ்த்துறா, சரி ஓகே நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அதை கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, தேடணுமா, இல்லை தேடி கிடைக்கலையா, ஓகே சரணாகதி அவ்வளோதான். இல்லை கிடைச்சிருச்சா அதுவும் சரணாகதி. இந்த ஸ்டேட்டஸில் இருக்கீங்களான்றதை ரீசெக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு செகண்டும். அது எப்படி அப்படின்னா நம்பர் 4 இஸ் த பவர் ஆஃப் நவ். ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்கும் போது உங்களால் ஈஸியாக இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு சிம்பிள் ஆக்டிவிட்டி 30 செகண்ட்ஸ்
உங்களோட வாட்ச்ல வந்து செகண்ட்ஸ் ஹேண்ட் டிக் டிக்னு சொல்லி பார்க்க போறீங்க. வித் எனி நம்பர் ஆஃப் தாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நோ தாட் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல உங்களால போக முடியுதான்னு பாருங்க. இனிஷியலா போக முடியலனாலும் அந்த ஏர்ஜ் இருக்கும், எப்போ அந்த 30 செகண்ட்ஸ் வரும்னு. பட் நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் மறைஞ்சு யூ வில் இன்க்ரீஸ் யுவர் டைம் டு 1 minute 2 minutes. இது எப்போ வேணாலும் எங்கே உட்காந்துட்டு வேணாலும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் எதுனா உங்களுக்கு ப்ரெசென்ட்ல கொண்டு வர்றதுக்காக மட்டுமே. எப்பயுமே நம்ம வந்து ஒன்று முன்னாடி நடந்தது இல்லை பின்னாடி நடக்க போகுது இதில் தான் நம்ம வந்து ஊஞ்சலாடிட்டு இருப்போம் தவிர கண்டிப்பாக ப்ரெசென்ட்ல இருக்கிறதே கிடையாது. இஃப் யூ ஆர் இன் த ப்ரெசென்ட் உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும். உங்கள் ரியாலிட்டி வந்து நீங்கள் நினச்சக்கூடிய அந்த ரியாலிட்டியை மேனிஃபெஸ்ட் பண்ணுற தன்மை இது எல்லாமே ப்ரெசென்ட்ல இருந்தால் மட்டுமே நடக்கும். இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அண்ட் நம்பர் 5 இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி கடன் செலுத்தணும். எல்லாருக்குமே இதை சொல்லி பழகணும். நீங்களும் அதில் மாஸ்டர் ஆகணும். நன்றியெல்லாம் சொல்லலை அப்படின்னா ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நன்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி கருணை இருக்கும்? ஸோ எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் தான் அந்த 5 பாயிண்ட்ஸும். ஹார்ட் டைம்ஸில் எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எனிதிங் ஹாப்பியாக இருக்கும் போதே நன்றி சொல்லி பழகுனீங்க அப்படின்னா இம்மீடியட்லி வில் டேப் இன் டு த பவர் ஆஃப் நவ் ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அன்கான்ஷியஸாகவோ இல்லை கான்ஷியஸாகவோ நீங்கள் உங்களுக்கு அந்த சரணாகதி ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி யூ டேப் இன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்கள் மைண்டை ஷட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான், உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே. இது எதை பற்றியுமே கிடையாது. இது மாயாஜாலம்லாம் கிடையாது. நீங்கள் யாருன்றது மறந்ததுனால இத்தனை பேர் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் ஆல் இன் த ஃபார்ம் ஆஃப் காட்ஸ் அண்ட் காடஸஸ், பட் யூ ஃபர்காட் ஹூ ரியலி யூ ஆர். யூ ஆர் இன்ஃபினிட். யூ கேன் டூ எனிதிங். நீங்கள் வந்து ஒரு இவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நாட் அட் ஆல். உங்களால் எதை வேணாலும் பண்ண முடியும். அதை முதல்ல நம்பினா தான் உங்களால் அடுத்தடுத்த கட்டத்துக்குலாம் போகவே முடியும். நான் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே உட்காந்துட வேண்டியதுதான். அதுதான் 3D அந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸோட கோடிங் கூட. ஸோ சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். நமோ ஹிமாலயா.